நாம் தற்பொழுது எட்டிமடை பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த எட்டிமடை பகுதியில் மருத்துவ கழிவுகள், அதாவது கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் இந்த பகுதியில் கொட்டப்பட்டு வருகின்றனர். அதே போல் 50 லாரிகளை இதுவரை பிடித்துள்ளனர். தற்பொழுது இந்த மருத்துவ கழிவுகளானது பல்வேறு நோய் தொற்று கிருமிகளை உள்ளடக்கியது என கூறப்படுகிறது. தற்பொழுது சுப்பிரமணியம் தாசில்தார் இங்கே வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை பண்ணிட்டு வர்றாங்க. அதே போல் இங்குள்ள பொதுமக்கள் அந்த லாரிகளில் பிடிச்சிருக்கிறாங்க. தற்போது இந்த லாரிகளை பார்த்தீங்கன்னா அந்த லோடோடவே நின்றுட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த அனைத்து வாகனங்களுமே கேஎல் வாகனமாக இருக்கிறது. கேஎல் வாகனத்தில் தான் இந்த லாரியெல்லாம் கொண்டு இங்கே கொட்டியிருக்கிறாங்க. தற்போது சிரஞ்சு, பாட்டில்ஸு, ஏகப்பட்ட மருத்துவ கழிவுகளை கொட்டியிருக்கிறாங்க. தற்போது இங்குள்ள பொதுமக்களில் நம்மிடையே தன்ராஜ் இருக்கார். அவர்கிட்ட கேட்போம். சார், இந்த லாரிகள் எப்போ வந்தது சார்? இங்கே சார், ஒரு வார காலமாக கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவு கொண்டு எட்டிமடை பகுதியில் எல்லாம் கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது துர்நாற்றம் அடித்ததுனால பொதுமக்கள் நாங்களாம் அது என்னென்னு விசாரிக்க வந்திருந்தோம். ஆனால் காலையில் பார்த்தா 23 லாரிகள் நாங்கள் நின்று கொண்டு இருந்தது. மேலும் 100 லாரிக்கு மேலே இங்கே கொண்டு கொட்டி சென்றிருக்கிறார்கள். இதை ஊர் பொதுமக்கள் நாங்கள் எல்லாம் சென்று அந்த லாரிகளை சிறைப்படுத்தியிருக்கிறோம். தாசில்தார், மதுக்கரை தாசில்தார், டிஎஸ்பி, மதுக்கரை போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாரும் சேர்ந்து இங்கே ஆய்வு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் எல்லாரும் அதை பார்த்து ஊர் பொதுமக்கள் எல்லோரும் அவர்கள் புகார் அளித்திருக்கிறோம். குறிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதல்ல கேரளாவில் இருந்து பொள்ளாச்சி வழியாக மீனாட்சிபுரம் பகுதியில் தான் இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டிட்டு வந்தாங்க. தற்போது இந்த மதுக்கரை பகுதியில் இது பைபாஸில் இருந்து உள்ளுக்குள்ளே கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே உள்ளே வந்தால் யாருக்குமே தெரியாது. அந்த இடத்துல இந்த லாரிகள் அத்தனை மருத்துவ கழிவுகளையும் கொட்டிட்டு வர்றாங்க. இதில் குறிப்பாக பல்வேறு தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் தற்பொழுது மதுக்கரை காவல் ஆய்வாளர் வந்திருக்காங்க சம்பவ இடத்துக்கு. அதே போல் மதுக்கரை தாசில்தார் சுப்பிரமணியம் அவர் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை பண்ணிட்டு வர்றாரு. அதே போல் இந்த 23 லாரிகளையும் இவங்க இது பண்ணுவாங்க, பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த 23 லாரிகளையும் இவங்க வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடைபெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட்டில் போனோம்னா இருக்கிற எல்லா பாட்டில்ஸுமே மருத்துவ கழிவுகளாக இருக்குது. ஆங்காங்கே செருப்பு, இந்த மாதிரி பல்வேறு கழிவுகளையும் இங்கே போட்டிருக்கிறாங்க. தற்போது இந்த குளுக்கோஸ் பாட்டில்ஸ் நிறையா இருக்குது, நீடில்ஸ் நிறையா இருக்குது, பல்வேறு மருத்துவ கழிவுகள் இருக்கிறதுனால இந்த பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதை உடனடியாக தடுக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மருத்துவ கழிவுகளை எங்கே கொண்டு போய் கொட்டுறதுங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஹண்ட்ரோஸ்.